இனி விஜய் சாரனை கூப்பிடுவோம், சிஎம் சாரனை கூப்பிடுவோம். விபரீதமா முடியும்னு நள்ளிரவுல எச்சரித்த டாப் IAS அண்ட் IPS அதிகாரிகள். விஜயை பார்ப்பதற்கு அதிகாரிகளை பார்க்க விடாமல் தடுக்கும் அந்த 2 பேர் யார்? வாரம் 3 முறை பார்ப்பதே குதிரை கொம்பாக இருக்கும் அவலம். பொள்ளாச்சியில் அண்ணாமலை நடத்திய வி த லீடர்ஸ் முதல் பிரம்மாண்ட மாநாடு. ஜென்சி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கூட்டம் குறைந்ததன் பின்னணி. இப்போதைக்கு விஜயை எதிர்க்க மாட்டோம், 2031 கோட்டையை பிடிப்போம். அண்ணாமலையின் புதிய பொலிட்டிக்கல் டைம்லைன். இந்த எல்லா அரசியல் சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஷனரியால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். முதலமைச்சர் பதவிங்கிறது வெளியிலிருந்து பார்க்குறப்ப சும்மா மெகா பவர்ஃபுல் பதவியாக தெரியும். ஆனால் அதை விட ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தலைவலி பிடிச்ச சிக்கல்களும் நிறைஞ்ச ஒரு முள்கிரீடம் தான் அது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் இவ்வளவு பெரிய ஸ்டேட்டை இவர் எப்படிப்பா மேனேஜ் பண்ண போறாருன்னு கோட்டையில் இருக்கிற அதிகாரிகள் தங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்புனாங்க. ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பல சீனியர் முதல்வர்களை பார்த்த கோட்டை அதிகாரிகள் இப்போ முதல் முறை MLA, அதுவும் முதல் முறையே முதலமைச்சர்னு உள்ள நுழைஞ்ச விஜயை சும்மா ஆச்சரியத்தோட தான் பார்த்தாங்க. இப்போ விஜய் முதலமைச்சராகி 2 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 2 மாசத்துல தமிழ்நாட்டோட மிக முக்கிய துறையான உள்துறையை தன்னோட கையில வச்சிருக்க முதலமைச்சரை எப்போ வேணாலும் பார்க்குற பவர்ல இருக்கிற அந்த டாப் அதிகாரிகளாலேயே நேர்ல பார்க்க முடியல அப்படிங்கறதான் கோட்டையோட தற்போதைய யதார்த்த நிலவரமா இருக்கு. சீஃப் செக்ரட்டரியேட்ல ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிற அந்த 2 பேர் தான் இப்போ அத்தனை அமைச்சர்களையும் எல்லா துறை செயலாளர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க, ஆர்டர் போடுறாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் IAS IPS அதிகாரிகளோட அந்த டிரான்ஸ்ஃபர் லிஸ்டே ரெடி ஆகுது. முதலமைச்சர்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கு வாரத்தில் 3 தடவை முதலமைச்சரை பார்க்குறதே சும்மா குதிரை கொம்பா இருக்கான். பொதுவாக தமிழ்நாட்டை ஆண்ட அத்தனை முதல்வர்களும் போலீஸ் அதிகாரம் கொண்ட அந்த உள்துறையை தங்களோட சொந்த கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா போலீஸ் கையில் இருந்தால் தான் கட்சியும் ஆட்சியும் கையில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த உளவுத்துறை தினம் தினம் கொடுக்குற அந்த ரகசிய குறிப்புகளை வச்சு ஆக்ஷன் எடுக்கிறது, டெய்லி மீட்டிங் போகிறது, இது எல்லாத்தையும் முதலமைச்சர் விஜய் பெரிய அளவில் விரும்பலை அப்படின்னு கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறாங்க. இதன் காரணமாக முதலமைச்சர் விஜய் இப்போ ஒரு மெகா அதிரடி முடிவை எடுக்கிறதுக்காக ஆலோசிச்சு இருக்காராம். அதாவது இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ போலீஸ் அதிகாரம் கொண்ட இந்த உள்துறையை தன்னலமற்ற தலைவரான கக்கன் கிட்ட ஒப்படைச்சார் இல்லையா? அதுக்கப்புறமா வந்த எந்த முதலமைச்சரும் உள்துறைக்குன்னு தனி அமைச்சரை நியமிக்கவே இல்லை. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் மக்கள் நலன் சார்ந்த சில முக்கியமான துறைகளை மட்டும் தன்னோட வசம் வச்சுக்கிட்டு இந்த அசுர அதிகாரம் கொண்ட உள்துறையை வேற ஒரு அமைச்சர்கிட்ட ஒப்படைக்கலாமா அப்படின்னு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த தகவல் வெளியில கசிஞ்சதும் ஷாக்கான சில டாப் அதிகாரிகள்லாம் கடும் முயற்சிக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திச்சு, சார் தப்பித்தவறி கூட இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துறாதீங்க, இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சூழல்ல உள்துறைக்கு தனி அமைச்சரை போட்டா அது மிகப்பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும். அன்னைக்கு இருந்த கக்கன் மாதிரி இப்போ தன்னலமற்ற தலைவர்கள்லாம் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் இளைஞர்களும் பெண்களும் உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால போலீஸ் அதிகாரம் உங்க கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன நம்ம நரியார் அப்படியே அண்ணாமலையோட அந்த பொள்ளாச்சி மாநாட்டு விவரங்களையும் ஷேர் பண்ணார். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா? பாஜகவை விட்டு வெளியில் வந்த அண்ணாமலை நேற்று பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்போட ஃபர்ஸ்ட் அந்த மெகா மாநாட்டை நடத்தியிருக்காரு. கொங்கு பகுதியோட சில முக்கிய ஆளுமைகள்லாம் வந்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த மாநாட்டை தொடங்கி வச்சாங்க. இந்த மாநாட்டுக்காக சும்மா பிரம்மாண்டமாக 45,000 சேர்கள் போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் மாநாடு ஆரம்பிச்சப்போ பார்த்தா ஒரு 28,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் மட்டும்தான் நிரம்பி இருந்துச்சு. அந்த கூடியிருந்த கூட்டத்தில் பெண்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்த கூட்டத்தில் பெரும்பாலானவங்க 30 வயசுக்கு மேற்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. இதை வச்சு பார்க்குறப்போ 30 வயசுக்கு உட்பட்ட ஜென்சி இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் பெரிய அளவில் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற யதார்த்தம் வெளியில் தெரிஞ்சு. ஆனால் இந்த மாநாட்டு மேடையில் பேசின அண்ணாமலை சும்மா அதிரடியாக சில மெகா புள்ளி விவரங்களை வெளியிட்டார். இதுவரைக்கும் இந்த வி த லீடர்ஸ் இயக்கத்தில் 19 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்களாம். அதில் 17% பேர் பெண்கள்னும் இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய இயக்கத்திலையும் இந்த அளவுக்கு பெண்கள் மெம்பரா சேர்ந்ததே இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப பெருமையா பேசினார். இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க, 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி.
ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அது 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுவில் சேர்த்துக்கிட்டே போனோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தில் 54% பேர் 40 வயதுக்கு உட்பட்டவர்களும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்சி இளைஞர்கள் 14% பேர் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்களை அண்ணாமலை மேடையிலே வாசித்தார். எல்லாருமே விஜய் அண்ணாமலை மோதலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த டைமில் அண்ணாமலையோ ரொம்ப தந்திரமா இப்போதைக்கு நாங்கள் விஜயை எதிர்க்க மாட்டோம், ஆனால் வர்ற 2031 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் சும்மா மாசா ஆட்சியை பிடிப்போன்னு ஒரு புதிய பொலிட்டிக்கல் டைம்லைனை அறிவிச்சிருக்காரு. அதனால் நம்முடைய வேலையை செய்வோம், நமக்கு எந்த அரசியல் குழப்பமும் வேண்டாம். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்களை அறிமுகப்படுத்துவோம், நல்ல மனிதர்களை கீழிருந்து பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வருவோம். இன்னைக்கு நிறையர்கிட்ட இருந்து வந்த அத்தனை இன்சைட் விவரங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். காமராஜர் கக்கன்பாலியில போலீஸ் அதிகாரம் கொண்ட உள்துறையை வேறு ஒரு அமைச்சர்கிட்ட ஒப்படைப்பாரா விஜய்? அப்படி ஒப்படைச்சா எந்த அமைச்சர் கையில அந்த துறையை ஒப்படைப்பார்? 2031 கோட்டையை பிடிப்போம்னு முழங்கின அண்ணாமலையோட அந்த புதிய அரசியல் வியூகம் பலிக்குமா? 2031 அண்ணாமலை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம INT Wide சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.